ஐராவதமானது என்றுமே அது எனக்குரியதாகும். அதை பெறுவதற்கு முன்பாக பக்தியுடனும் பொறுமையுடனும் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். கடலில் இந்த புனித குதிரை உச்சேஸ்வரர் மற்றும் காமதேனுவும் அனைவரின் நர்ந்தடி என்பேன். காமதேனு பாதாளம் வந்தால் நமக்கு எந்த பொருளுக்கும் குறைவேற்படாது. எனது அடிமை இந்திரன் தான் அதை பயன்படுத்தி வந்தான். ஆதலால் எனக்கு அது வேண்டாம். தங்களது பேச்சை பெறுவதில்லை, எடுத்துக்கொள்வோம். அதனால் எனது கருத்து என்னவென்றால், நாம் ஏன் 7 தலை குதிரையை பெறக்கூடாது? உச்சேஸ்வரவா அசுரர்களின் வசமாகும். அடுத்தது தேவர்களுக்கானது. நான் எப்பொழுதும் தேவர்களின் நன்மை பற்றி சிந்திப்பேன். ஆனால் இம்முறை அப்படி அல்ல. இம்முறை எனது வாகனம் எனக்கு வேண்டும். எனக்கு ஐராவதம் வேண்டும். அப்படியே ஆகட்டும். இப்பொழுது காமதேனு அசுரர்களுக்குரியதாகிவிட்டு அது எவரிடம் இருந்தாலும் அவர்களுடைய பலம் எல்லையற்றதாகிவிடும். அவரிடம் பாரபட்சமும் இருக்காது. ஏனெனில் எந்த தேவை ஏற்பட்டாலும் தங்களுடைய பிரபஞ்சத்திலேயே மிகவும் பிரகாசமானது, மிகவும் அபூர்வமானது. இதை நாராயணருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அவரது உதவியாலும் வழிகாட்டுதலாலும் இம்முறை கடலை கடையும் போது எது வெளிவந்தாலும் அது நிச்சயமாக தேவர்களையே சேர வேண்டும். விருட்சம், புனித மரம், இதன் பூக்கள் எப்பொழுதும் வாடுவதில்லை. அதனால் இது இனி இந்திரலோகத்தில் தான் இருக்கும். வருணி, அவள் கையில் இருக்கும்